வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு நேரம் தான் சோடச கலை நேரம். நேத்து மைத்ரேய முகூர்த்த நேரம், கடன் தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான நேரம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கடனை உங்களுக்கு துளி கூட இல்லாம ஆக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். அதை போல நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம். மிக மிக அற்புதமான சோடச கலை நேரம், வைகாசி பௌர்ணமி சோடச கலை நேரம் இன்று பிற்பகல் 1:45 இருந்து 3:45 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு தன ஆகர்ஷண சக்தி உண்டாகும். எப்பவுமே காலை எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்து கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளங்கை மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய இடம். இந்த உள்ளங்கையில தான் நம்ம பரிகாரம் செய்ய போறோம். அதனால உள்ளங்கையை சுத்தமா கழுவிக்கணும். பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய தகவல். அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, தீராத கடன் பிரச்சனை, அது மாதிரி எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதற்கு பரிகாரம் செய்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த அற்புதமான சோடசக்கலை நேரத்தில் அன்னை மகாலட்சுமியை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் தேன். சிறிதளவு தேனை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கையை இடது கை மேலே வைங்க. 2 கைகளை நீட்டிக்கோங்க. வலது உள்ளங்கையில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேனை ஊற்றிக்கோங்க. இடது உள்ளங்கை மேலே வலது கையை வைங்க. அதாவது தேன் மேலே இருக்கணும். வலது கையை குப்புற கவுத்திராதீங்க. தேன் மேலே இருக்கிற மாதிரி இடது கை மேலே வலது கையை வச்சு இந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நினைங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வண்டி வாங்கிட்டேன், என் வண்டி அழகாக இருக்குது. உங்கள் கற்பனை அதை மாதிரி கொண்டு போங்க. நான் நினச்ச மாதிரி என் வண்டி இந்த கலரில் கிடச்சிருச்சு, எனக்கு இந்த வண்டியில் நான் பிரயாணம் செய்துட்ருக்கிறேன், அது மாதிரி கற்பனையில் உங்களுக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திக்கோங்க. அடுத்தது, உங்களோட கடன் எல்லாம் தீர்ந்து விட்டதாக நினைங்க. எனக்கு கடனே இல்லை, நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன், எனக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இது மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களை நிறைய இந்த நேரத்தில் நினச்சிக்கிட்டே இருந்தாலே போதும், அது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் வரங்களை பெற்ற நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம். நமக்கும் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னா இந்த சோடசக்கலை நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொள்ளுங்கள் போதும். தேனை கையில் வைத்து நினச்சிட்டு அந்த தேனை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. ஒரு செடி கடையில் கொண்டுட்டு போய் ஊற்றிட்டு கைகளை சுத்தமாக கழுவிட்டு மனதார பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் நன்றி தெரிவித்து விடுங்கள். அவ்வளோதாங்க. விரதம்லாம் கிடையாது, மந்திரம் கிடையாது, நினைக்க போறீங்க அவ்வளோதான். தேனை ஏன் கையில் வச்சுட்டு சொல்கிறோன்னா, தேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை உடனடியாக எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருளாக கருதப்படுது. அதனால தான் தேனை கையில் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.